இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல உங்களுடைய Android 15ஓட அப்டேட் வந்திருக்கு இல்லையா? Android 15 நீங்க இப்ப தான் அப்டேட் பண்றீங்க. இல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து Android 14லேருந்து அப்டேட் மாரி ஹோம் ஸ்க்ரீன் வேணும். அதாவது iOS அப்டேட் எல்லாமே லைக் Android அப்டேட் எல்லாம் 15லயே இருக்கணும். பட் நான் வச்சிருந்த அந்த செட்டிங்ஸோ, இல்ல நான் வச்சிருந்த அந்த பேட்டரி பெர்சன்டேஜ் சிம்பிளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வால்யூம் எல்லா சிம்பிளா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து எனக்கு பழைய ஃபோன் மாரி வேணும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் அது. மேபி என்னை கேட்டா இந்த இதை யூஸ் பண்றது பெட்டரா தான் இருக்கும். சரி, இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அது எப்படி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்போ Android 14 to 15 கன்வெர்ட் ஆகுறீங்கன்றப்போ உங்களுடைய லான்ச்சர் வந்து மாறி இருக்கும். லான்ச்சர் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து புதுசா கொண்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லான்ச்சர் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஸோ அந்த லான்ச்சர் மூலியமா அந்த விஷயத்த வந்து நீங்க கொண்டு வரலாம். அதாவது இப்போ Android 14 ஒரு அப்டேட்டும் Android 15 ஒரு அப்டேட் இருக்கும். நடுவில் வந்து ஒரு லான்ச்சர் இருக்குமா, இந்த Android 14லேருந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த லான்ச்சரில் போட்டு லான்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு Android 15 வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, Android 13 to 14 வரைக்கும் ஒரு லான்ச்சர் இருந்திருக்கும். இப்போது நீங்கள் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அந்த மொபைல் லான்ச்சர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் லான்ச்சரே போகலாம். டிஃபால்ட் லான்ச்சர் நீங்கள் போனீங்கன்னா பழைய செட்டிங்ஸ் வராது. சப்போஸ் நீங்கள் Android 14 யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் மொபைலில் ஒரு லான்ச்சர் இருந்திருக்கும். அந்த லான்ச்சரோட பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. இது வந்து மல்டிபிள் லான்ச்சர் உங்களுக்கு காட்டினா மட்டும்தான் அந்த இடத்துல. நான் சொல்கிறேன் எந்த இடத்துல அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லான்ச்சர் வந்து நிறைய லான்ச்சர் காட்டுச்சுன்னா உங்களுடைய பழைய லான்ச்சர் எது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுடைய பழைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து வரும். பட் Android 14ன்றது 15 தான். Android 15ன்றது 15 தான் மெயின்டைன் ஆகுமே தவிர 14க்கு பேக் அடிக்காது. இப்போது நான் வந்து 14ல இருந்த லான்ச்சர் வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்கள் இது எங்கே போய் பார்க்கணுன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் போய்க்கோங்க. ஆப்ஸில் போயிட்டு டிஃபால்ட் ஆப் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து மொபைலுக்கு மொபைல் மாறும். நீங்கள் டிஃபால்ட் ஆப் செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் லான்ச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 மட்டும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. டிஃபால்ட் லான்ச்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்கள் மொபைலில் இப்போ இருக்க லான்ச்சர் சம்திங் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு டிஃபால்ட் லான்ச்சர் தான் வந்து இப்போயே இருக்குது, வேறு லான்ச்சரே காட்டினா மொபைலில் மாற்ற முடியாது. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து 4-5 லான்ச்சர் காட்டுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு டைம் லான்ச்சர் மாற்றுறப்போ உங்கள் மொபைலோட ஆப் டிசைனாக இருக்கட்டும், இல்லைனா மொபைலோட தீமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் அதாவது டிஃபால்ட் ஆப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போது ஆண்ட்ராய்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில ஆப் எக்ஸ்ட்ரா இது இருக்கலாம், ஒரு சில ஆப் டிலீட் ஆகிருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் மாறும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அந்த லான்ச்சர் வந்து நீங்கள் வேறு லான்ச்சருக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அந்த லான்ச்சரில் என்னென்ன ஆப்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில். அண்ட் இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது போயிடுன்னு சொல்லலாம். பெருசாக வந்து உங்களுக்கு ஆப்போட டேட்டாஸ்லாம் வந்து எரேஸ் ஆகாது. லான்ச்சர் மட்டும் மாறும். லான்ச்சர் மாறுன்றப்போ அந்த தீமாக இருக்கட்டும், ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனோட ஸ்டேட்டு அது எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் மாறும். நிறையா லான்ச்சஸ் இருக்குன்றப்போ நீங்கள் வந்து ஒன்றா மாற்றி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பழைய லான்ச்சர் எதுனே தெரியும். இப்போ வந்து 1, 2 தான் இருக்குது அப்படின்னா, இப்போ 2 தான் இருக்குது இல்லை 1 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் லான்ச்சர் போட்டுடலாம். டிஃபால்ட் லான்ச்சருமே வந்து பழைய லான்ச்சர் தான் போகும். சப்போஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட் லான்ச்சர் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட் வந்து சூஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ லான்ச்சரில் நீங்கள் வேறு ஆப்ஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைமும் வந்து அந்த இதெல்லாம் மாறும். என்னென்ன மாறும்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து எல்லாம் வந்து பார்த்தா மாறும். எத்தனை லான்ச்சர் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லைனா ஐ ட்ரை டு ரிப்ளை சம்திங். அண்ட் வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோதான்.